நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆடி மாதம் துலாம் ராசியினருக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள். ஆடி மாதம் 16ஆம் நாள் சுக்கிரன் பெயர்ச்சியாகி 1/8/26 சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய் பெயர்ச்சியாகி 2/8/26 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன் பெயர்ச்சியாகி 5/8/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி சுக்கிரன் சந்திரன் கேதுவுடன் இணைந்து ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. 10ல் ஒரு பாவையாவது பயணிக்க வேண்டும் என்பது பொதுவான ஜோதிட விதி. 10ஆம் இடத்தில் சூரியன் குரு இரண்டும் ராஜகிரகங்கள். ராஜகிரகங்களான சூரியன் குரு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. துலாம் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குருவுடன் சூரியன் பயணிப்பார். தொழில் ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் இரண்டும் வலுப்பெற்று வலுவாக காணப்படுகிறது. சூரியன் சந்திரன் ஸ்தான பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். பொருள் வரவும் தன லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும். பதவி உயர்வுடன் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பொது வாழ்க்கை பொது பணியில் ஈடுபடும் அமைப்பு உண்டாகும். ஒரு சிறந்த மாமனிதனாக திகழ்வீர்கள். நன்மைகள் பல நடக்கும். எனவே குடும்பத்தில் சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். பண வசதியை பெருக்கிக் கொள்ள வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து தொழில் அல்லது வேலை வாய்ப்பு மூலம் அழைப்புகள் வந்து சேரும். அடிமை தொழிலில் இருந்து விடுபட்டு பொது வாழ்க்கை பொது பணியில் ஈடுபடும் அமைப்பு உண்டாகும். மற்றவர்களை வழி நடத்தும் வலிமையுள்ளவராகவும் வல்லவராகவும் ஒரு சிறந்த மாமனிதனாக திகழ்வீர்கள். நன்மைகள் பல நடக்கும். உங்களுக்கு பக்கபலமாக இருந்து பலவித வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். எனவே குடும்பத்தில் சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். வீடு கட்டும் முயற்சியில், இடம் மனை வாங்கும் முயற்சியில் இதுவரை இருந்த தடை விலகும். கட்டின வீடாக வாங்கலாமா அல்லது நம்ம ரசனைக்கு ஏற்றபடி வீடு கட்டலாமா என்று நினைத்தவர்கள் நல்ல முடிவுக்கு வருவீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரின் ஜாதகமும் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் குடும்பத்தில் யார் ஜாதகத்தில் 4ஆம் இடம் செவ்வாய் பலம் பெற்றுள்ளதோ அவர்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்குவது நல்லது. பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பரம்பரை சொத்தான பூர்வீக சொத்தில் இதுவரை இருந்த இழுபறியான சொத்து பஞ்சாயத்துகள் கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். துலாம் ராசி ஆண்கள் பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் பொது வெளியில் சற்று தள்ளி இருந்து பழகுவது நல்லது. துலாம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 7, 8ஆம் தேதி. நான் சொன்ன பலன்கள் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.